தமிழ் சினிமாவுடைய மூத்த நடிகை லக்ஷ்மி திடீர் மாரடைப்பால ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க நடிகை லக்ஷ்மி. 1961ஆம் ஆண்டு வெளியான ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருக்காங்க. இவங்களுடைய இந்த நடிப்பை பார்த்து அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதன் பிறகு காலப்போக்குல கொஞ்சம் வளர்ந்த லக்ஷ்மி தமிழ்ல ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. அத தொடர்ந்து அவங்க நடித்த சில படங்கள்ல கிடைச்ச வெற்றி, அவங்களுக்கு அடுத்ததா கன்னடம், தெலுங்கு மொழிகள்ல அவங்களுக்கு படத்துல ஹீரோயின் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுல கிடைச்ச வெற்றிய தொடர்ந்து அவங்க ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு அந்த மொழியிலயும் முன்னணி நடிகையா நடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நடிகை லக்ஷ்மி சினிமாவுல ஹீரோயினா என்ட்ரி ஆன 2டே வருடத்துல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு மொத்தமா ஒரு 5 மொழியில முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மிக்கு கிடைச்சது. இப்படி 1970 மற்றும் 80கள்ல முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க லக்ஷ்மி. பிரபல கன்னட நடிகரான ஆனந்த் நாக் கூட சேர்ந்து 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க. இந்த ஜோடி பொருத்தம் அவங்களுக்கு கன்னடத்துல மிகப்பெரிய ஒரு நீங்காத இடத்த பிடிச்சது. அதே மாரி தமிழ்லயும் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், ஜெய்சங்கர், ரஜினி, சிவகுமார், கமலஹாசன்னு பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி. தமிழ்ல அவங்க நடித்த நெறைய படங்களுக்காக அவங்க முக்கியமான விருதுகளையும் வாங்கி குமிச்சிருக்காங்க. அதுலயும் சொல்லப்போனா, விசு இயக்கத்துல வெளியான "சம்சாரம் அது மின்சாரம்" படத்துல வீட்டுடைய மூத்த மருமகளா முக்கிய கதாபாத்திரத்துல லக்ஷ்மி நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது. அதோட முக்கியமான நடிகைக்கான மிகப்பெரிய விருதும் லக்ஷ்மிக்கு கிடைச்சது. இப்படி லக்ஷ்மியுடைய நடிப்பு பெரும் பாராட்ட பெற்றது மட்டும் இல்லாம, குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி ஹீரோயினா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம, மொத்தமா 5 மொழிகள்லயும் குழந்தை நட்சத்திரமா, நடிகையா, குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல மொத்தமா ஒரு 400 படங்களுக்கு மேல நடிச்சு சாதனை பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி. இப்படியாப்பட்ட நடிகை லக்ஷ்மி, ஒரு நடிகையா மட்டும் சினிமாவுல இல்லாம, ஒரு சில டிவி சேனல்கள்ல தொகுப்பாளராவும் இருந்திருக்காங்க. அதே மாரி ஒரு சில மிக முக்கியமான டிவி சேனல்கள்ல முக்கியமான நிகழ்ச்சிக்கு நடுவராவும் பணியாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, லக்ஷ்மி காலப்போக்குல வயதானதன் காரணமா, சினிமாவுல சில முக்கியமான பாட்டு கதாபாத்திரத்துல நடிச்சது மட்டும் இல்லாம, தொடர்ந்து தமிழ் சினிமாவுல சில சின்ன திரை சீரியல்கள்ல அவங்க நடிகையாவும் நடிச்சிருக்காங்க. இப்படி வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரை வரைக்கும் அவங்க நடிக்காத கதாபாத்திரமே இல்ல. அப்படி எந்த கதாபாத்திரம் நடிச்சாலும், அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் குடுத்து, தனக்கென ஒரு தனி பாதையில நடிச்சு, அதன் மூலியமா மக்கள் மத்தியில இன்று வரைக்கும் ஒரு அழிக்க முடியாத பேர சம்பாதிச்சு வச்சிருக்காங்க நடிகை லக்ஷ்மி. லக்ஷ்மிக்கு வயசு இப்போ 75 ஆகுது. இந்த வயசுல கூட, இப்ப கூட மலையாளத்துல ஒரு முக்கியமான படத்துல, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல லக்ஷ்மி நடிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பா தான் இருக்கு. ஏன்னா, ஓய்வு எடுக்க வேண்டிய இந்த நேரத்துல கூட லக்ஷ்மி, சினிமா மேல இருக்கிற ஆர்வத்தின் காரணமா மலையாள சினிமால நடிக்கிறாங்களே அப்படின்னு எல்லாருமே அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுனாங்க. அப்படி அந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல தான் லக்ஷ்மி நடிச்சாங்க. அப்படி இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும்போது, திடீர்னு படப்பிடிப்பு தளத்திலேயே லக்ஷ்மிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு வலியில துடிச்சு அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. அதன் பிறகு பேச்சு மூச்சு இல்லாத நிலைமையில மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் லக்ஷ்மி இப்போ மருத்துவமனையில கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். பேச்சு மூச்சு இல்லாத காரணமா அவங்களுக்கு இப்போ செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும், அவங்களுக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலியின் காரணமா அவங்க உடல்ல மிக மோசமான நிலைமை ஏற்பட்டு, அவங்க இப்போ உயிருக்கே ஆபத்தான நிலைமையில கவலைக்கிடமா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற சோக செய்தி தான் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா துறையும் மிகப்பெரிய ஒரு மூழ்காத அதிர்ச்சியிலயும், சோகத்திலயும் மூழ்க வச்சிருக்கு.